ப்ரொகாஸ்டினேஷனோட பார்ட் 2 இந்த வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அந்த கதை புரியும். ஓகே, ஸோ கதையில் நம்ம பாதியில் இருக்கோம். என்ன பார்த்தோம்? அந்த ஊருக்கு வந்த ஒருத்தர் அந்த செல்வந்தரோட பையன்கிட்ட கேட்குறாரு, ஏன் அப்பாவுக்கு இந்த மாதிரி பழுத்த வெத்தலை வச்சு இது பண்ணீங்க அப்படின்னு. ஏன் அப்பா பழுத்த வெத்தலாம் பிடிக்குமா அவருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் விஷயம் தெரிய வருது. என்னன்னா, அவர் வெத்தலை போட ஆரம்பித்த காலத்தில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 20 வெத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 4 வெத்தலை லைட்டாக பழுத்து இருக்கும் இல்லையா, அதை முதல்ல எடுத்து அவர் போட்டிருக்கார் அந்த பெரிய செல்வந்தர். ஏன்னா மிச்சத்தை அடுத்த வேலையில் போட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அடுத்த வேலை வரும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த 15 வெத்தலையில் ஒரு 4 வெத்தலை பழுத்த வெத்தலையா லைட்டாக பழுத்துரும் இல்லையா. ஸோ அதை எடுத்து போட்டுட்டு பச்சை வெத்தலையை நாளைக்கு போட்டுக்கலாம், அடுத்த வேலைக்கு போடும்போது பச்சை வெத்தலையை போட்டுக்கலான்னு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் இதையே தொடர்ச்சியாக அவர் பண்ணியிருக்கார். அப்போது காலம் முடிகிற வரைக்கும் அதையே சாப்பிட்டார் பழுத்த வெத்தலையே. இப்போ அவரோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மக்கள் பக்கத்தில் இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, பழுத்த வெத்தலை தானே ஐயா போடுவார் எப்பவும், அதனால் வாயில் பழுத்த வெத்தலை தான் வைக்கணும்னு சொல்லி கடைசி காலத்தில் கூட அவருக்கு பழுத்த வெத்தலையே வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்போ மாறி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் முதல்ல வெத்தலை போட ஆரம்பிக்கும் போது அந்த 4 பழுத்த வெத்தலை தூக்கி ஓரம் போட்டுட்டு பச்சை வெத்தலையை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாருன்னா கடைசி வரைக்கும் அவர் பச்சை வெத்தலையை சாப்பிட்ருப்பார் இல்லைங்களா. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, நாளைக்கு போட்டுக்கலாம் அந்த பச்சை வெத்தலையை, நாளைக்கு அடுத்த வேலைக்கு போட்டுக்கலாம் பச்சை வெத்தலையை, இப்போ நம்ம இதை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எது நல்ல விஷயமோ அதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு போனதுனால கடைசி வரைக்கும் பண்ண முடியல. இதே தான் நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியிலும் நிறைய பேர்கிட்ட இப்போ நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்குது, நிறைய தாட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது, செய்யறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் அவங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு பண்ணலாம், அடுத்த வாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தள்ளி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் செய்ய முடியாமலே போயிடும். அதுக்கு இந்த பழுத்த வெத்தலை கதை ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பழுத்த வெத்தலை கதையை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்ன செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே செய்ய ஆரம்பிப்பீங்க. வாழ்த்துக்கள்.